இப்ப Amazon FBAல வந்து என்னன்னா, Amazon FBAல ஹோல்சேல்ல வந்து பிரைவேட் லேபிளிங் இல்ல. ஹோல்சேல்ல வந்து அப்ப நாங்க ஒரு 30% ஒர்க் தான் நாங்க செய்றது. ஹோல்சேலர்ட்டருந்து வாங்கியாச்சு, ரீபாக் அவுட் பண்ணியாச்சு, Amazonக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கான வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்கள்ல இதில பார்த்துட்டு இருக்கலாம். இது Amazon ஹோல்சேல்ல. ஆனா Amazon பிரைவேட் லேபிளுக்கு போனீங்கன்னா, அது அது வேற டிஃபரண்ட் கேம் உண்டு அது. மார்க்கெட்டிங் இல்ல. அது ஏற்கனவே செல்லிங் ப்ராடக்ட். நாங்க அதில போய் ஒரு கட்ட நாங்க எடுக்கிறது தான் வேலை. இப்ப நாங்க இது ஒண்ணு யோசிக்கணும். இப்ப நான் 80 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தேன். அங்க ஒருத்தன் 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். இன்னொருத்தன் 120 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். நீங்க £10,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அங்க ஒருத்தன் £50,000 இருப்பான். இன்னொருத்தன் £100,000 இருப்பான். ஸோ இவங்க எல்லாரும் வந்து அங்க காம்படிஷன் இப்ப நீங்க எந்த பிசினஸ்ல எடுத்தாலும் அப்படியான ஆட்கள் இருக்காங்களேண்ணா. ஸோ அவங்களெல்லாம் அப்படி ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுண்ணா. ஸோ நாங்க அத அண்டர்ஸ்டிமேட் பண்ணலாம். இதுகளுக்காண்டி நாங்க தொழில் செஞ்சு வித்தலாதாண்டா இல்ல. அப்படி இல்ல. நாங்க இதுல வித்தலாம். அதுக்கு ஒரே ஒரு டூல் வந்து எங்கள்ட்ட இருக்கிறது வந்து மைண்ட். அந்த மைண்ட நாங்க எப்படி பாவிச்சு அந்த காம்படிட்டர்ஸ்